உங்க மனசுல ரொம்ப வருஷமா, ஏன் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை நிறைவேறாம இருக்கா? ராத்திரி நேரத்துல தனிமையில அதுக்காக கண்ணீர் விட்டு துவா செஞ்சிருக்கீங்களா? யா அல்லாஹ், இந்த ஒரு ஆசைய மட்டும் எப்படியாவது நிறைவேத்தி வச்சிடு அப்படின்னு திரும்ப திரும்ப இறைஞ்சுறீங்களா? அது ஒரு நல்ல வேலையா இருக்கலாம், கல்யாணத் தடையா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், இல்ல தீர்க்கவே முடியாத மாதிரி ஒரு கடன் பிரச்சனையா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, அந்த ஆசை நிறைவேறாதப்போ மனசுல ஒரு சோர்வு வர்றதும், சில சமயம் நம்பிக்கை கொஞ்சம் குறையறதும் ரொம்ப இயல்புதான். ஆனா அல்லாஹ் நம்ம மேல ரொம்ப கருணையுள்ளவன். நமக்காக சில பொக்கிஷங்களை குர்ஆன் மூலமாகவும், அவனுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் நிறைய அருமையான வழிகளை நமக்காக கற்றுத்தந்திருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம்தான் இன்னைக்கு நாம பார்க்கப் போற ஒரு சக்தி வாய்ந்த திக்ரு. இந்த திக்ரை நீங்க முழு நம்பிக்கையோட சரியான முறையில வெறும் 7 தடவை சொன்னா போதும், அல்லாஹ் உங்களுடைய மலை மாதிரி இருக்கிற கவலைகளையும் பல வருஷமா இருக்கிற ஆசைகளையும் நிறைவேத்தி வைப்பான்னு நபிமொழி நமக்கு வாக்குறுதி தருது. ஆமா, வெறும் 7 முறை சொல்றதால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களைக் காண முடியும். வெறும் வார்த்தைகளைச் சொல்றதால இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம். சகோதர சகோதரிகளே, இது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருமறையான குர்ஆன்ல வசனமான 129வது வசனத்தில் வர்ற ஒரு துஆ. அந்த துஆ இதுதான்: ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் ஆதீம். அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. அவனையே நான் சார்ந்திருக்கிறேன், அவன் மகத்தான அர்ஷின் அதிபதியாவான். இதோட ஆதாரம் என்னன்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அபூதாவூத் என்கிற ஹதீஸ் நூல்ல 5081 எண்ணுல ஒரு செய்தி பதிவாகியிருக்கு. அதுல அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யார் ஒருவர் காலையிலையும் மாலையிலையும் இந்த திக்ரை 7 முறை ஓதுகிறாரோ, அவருடைய இவ்வுலக மற்றும் மறு உலக கவலைகள் எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்கும் அல்லாஹ்வே போதுமானவன் ஆகிவிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். யோசிச்சுப் பாருங்க, இந்த முழு உலகத்தையும் படைச்ச அல்லாஹ்வே நான் உனக்கு போதும் அப்படின்னு சொன்னா, நமக்கு அதைவிட பெருசா என்ன வேணும்? நம்மளோட தேவைகளும் ஆசைகளும் அந்த பிரபஞ்சத்தோட அதிபதிக்கு முன்னாடி ஒரு விஷயமே இல்லை. இந்த திக்ரோட முழு அர்த்தத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு சொல்லும்போது அதோட சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாகும்.